தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ நம்ம வந்து 2 நாட்களாக போட்ட லைவில் நிறைய மாணவர்கள் நம்மகிட்ட கேட்டிருந்தாங்க. ஸோ நீட் தொடர்பானது தான். ஸோ என்ன அப்படின்னா கட் ஆஃப் டீட்டெயில் பற்றி நம்ம சொல்லிட்டு இருந்தோம். ஸோ இன்றைக்கி போட்ட அதாவது நமக்கு சண்டே அன்னைக்கு போட்ட ஈவினிங் போட்ட அந்த லைவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாணவர்கள் காலேஜை பற்றி கேட்டிருந்தீங்க. ஸோ சில மதிப்பெண்ணை சொல்லி அந்த மதிப்பெண்ணுக்கு எந்த காலேஜ் கிடைக்கும் அப்படின்லாம் சொல்லி கேட்டீங்க. நான் அப்போ உங்களுக்கு கமிட்மெண்ட் கொடுத்தது என்ன அப்படின்னா காலேஜ் வைஸ் கட் ஆஃப் டீட்டெயில் அப்படின்றத நான் விரைவில் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொன்னேன். ஸோ அதற்குண்டான ஃபஸ்ட்டு வீடியோ இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு முடிஞ்ச அளவுக்கு ஒரு 3 அல்லது 4 காலேஜ் அளவுக்கு உங்களுக்கு நான் வந்து கட் ஆஃப் டீட்டெயில் கொடுக்குறேன். இது வந்து ரவுண்ட் 1ல் நடந்து முடிஞ்ச விஷயத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரவுண்ட் 2ல் 2 மதிப்பெண்ணோ அல்லது 3 மதிப்பெண்ணோ குறையும். ஸோ நார்மலாக ரவுண்ட் 1க்கு கவுன்சிலிங்கில் என்ன கிடைச்சதோ அது வந்து ரவுண்ட் 2க்கு 2 மார்க்கோ அல்லது 3 மார்க்கோ அந்த மாதிரி தான் குறையும். சில கேட்டகரிக்கு குறையவே குறையாது, ஒரே மாதிரியே மெயின்டைன் ஆகும் இப்போ நார்மலாகவே. ஸோ இரண்டாவது வந்து ரேங்க் அப்படின்னு பார்க்கும்பொழுது எந்த அளவுக்கு நமக்கு ரேங்க்கும் தேவைப்படும் அப்படின்றத நான் ஓரளவு சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ நான் சொல்ல போகிற மதிப்பெண்ணில் நான் 2023 அதாவது போன வருஷம் ரவுண்ட் 1 கட் ஆஃபை பற்றி பேசுகிறேன். ஸோ இதில் நீங்கள் இந்த மதிப்பெண் இருந்தாலோ அல்லது இதை விட ப்ளஸில் நீங்கள் இருக்கணும். கண்டிப்பாக இதை விட ப்ளஸில் இருந்தால் மட்டும்தான் இந்த காலேஜ் உங்களுக்கு கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு எம்எம்சியை பற்றி உங்களுக்கு சொன்னேன் அப்படின்னா அந்த எம்எம்சியில் ஒரு கேட்டகரிக்கு இவ்வளோ மதிப்பை நான் சொல்லும் பொழுது அந்த மதிப்பெண்ணுக்கு ப்ளஸில் நீங்கள் இருக்கணும். கண்டிப்பாக +5 அந்த ரேஞ்சுக்கு நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா ஓரளவு சேஃபஸ்ட் மார்க்காக இந்த வருடம் இருக்கும். சரிங்களா? அதனால் 24 கட் ஆஃப் டீட்டெயில் என்ன அப்படின்னு நான் எக்ஸ்பெக்டடாக நான் சொல்லாமல் இருந்தாலுமே 23க்கு எவ்வளோ வந்தது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் அட்லீஸ்ட் அதோட நீங்கள் ப்ளஸில் இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு 5 மதிப்பெண்ணோ 8 மதிப்பெண்ணோ ப்ளஸில் இருக்கிறீங்க அப்படின்னா மோரோவர் வந்து உங்களுக்கு அது மேட்ச் ஆகிடும். உங்களுக்கு கண்டிப்பாக அங்கே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகிடும். சரி, ஃபஸ்ட்டு நம்ம டாப் மோஸ்ட் காலேஜ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சென்னையில் இருக்கிற மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் எம்எம்சி. இந்த எம்எம்சியில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்கள் ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி இந்த கேட்டகரி எல்லாமே நீங்கள் 600க்கு மேலே தான் கண்டிப்பாக இருக்கணும். இப்போ நான் சொல்ல போகிற காலேஜ் எல்லாமே சரி கிட்டத்தட்ட ஒரு டாப் 5 காலேஜ் எடுத்திங்கன்னா இந்த டாப் 5 காலேஜுக்கு இந்த கேட்டகரியில் இருக்கிற மாணவர்கள் ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி இந்த கேட்டகரியில் இருக்கிற எல்லா மாணவர்களுமே நீங்கள் 620+, 630+ அந்த மாதிரி இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த காலேஜை பற்றி நீங்கள் யோசிக்க முடியும். ஃபஸ்ட்டு நான் சொல்கிறது ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு ரேண்டமாக நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். எக்ஸாக்டாக என்ன வந்து 23ல் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? அதுக்குரிய டேட்டாலாம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இந்த கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு 480 அதாவது 500க்குள்ளே 500 அந்த ரேஞ்சுக்கு 550 ரேஞ்சு 450 அந்த ரேஞ்சு வந்தாவே உங்களுக்கு இதுலேயும் வந்து கிடைக்க உண்டான வாய்ப்புகள் வரும். ஸோ இது வந்து ரேண்டமாக நான் ஓவராலாக சொல்கிறது. ஸோ இப்போ எக்ஸாக்டாக லாஸ்ட் இயர் என்ன வந்தது ஃபஸ்ட்டு எம்எம்சி, ஸ்டான்லி, கீழ்பாக், முடிஞ்சால் நமக்கு டைம் இருந்தது இந்த வீடியோவில் டைம் இருந்ததுன்னு சொன்னால் மதுரையும் சேர்த்து சொல்கிறோம் உங்களுக்கு. அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கோயம்புத்தூர் அதுக்கப்புறம் என்னென்ன காலேஜ்லாம் வரிசையாக இருக்கோ நம்ம அதெல்லாம் சொல்லலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு இப்போ எம்எம்சி மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜை பற்றி பார்க்கலாம். ஸோ ஓசி கேட்டகரிக்கு நம்ம ரவுண்ட் 1 பற்றி சொல்கிறோம். ரவுண்ட் 1ல் 681 முடிஞ்சிருக்கு. ஸோ சாரி 685 முடிஞ்சிருக்கு ஓசி கேட்டகரி ஓப்பன் கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு. பிசி பேக்வர்ட் கிளாஸுக்கு பொறுத்த வரைக்கும் 669 வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. பிசிஎம் வந்து 652. ஸோ எம்பிசி கேட்டகரி 651, எஸ்சி கேட்டகரி 611. ஸோ அதில் வந்து முடிஞ்சிருக்கு. எஸ்சிஏ 596, எஸ்டி கேட்டகரி வந்து 499. இது வந்து மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் லாஸ்ட் இயர் ரவுண்ட் 1ல் முடிஞ்சது. சரி, ரவுண்ட் 2க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரவுண்ட் 2க்கும் ரவுண்ட் 1க்கும் வந்து 5 மதிப்பெண்லேருந்து 8 மதிப்பெண் வரைக்குமே குறையது உண்டான வாய்ப்பு இருக்குது. சில கேட்டகரியில் அதுவும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சிஏ, எஸ்டி கேட்டகரியெல்லாம் மோரோவர் வந்து குறையாது, இது அப்படியே தான் மெயின்டைன் ஆகும். ரேங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ரேங்க் இருந்தால் நமக்கு இதில் கிடைக்கும். மதிப்பெண் என்பது ஒரு பக்கம், ரேங்க் வந்து லாஸ்ட் இயர் என்ன இருந்ததோ அதே ரேங்க் தான் இந்த வருஷமும் இருக்கும். அதில் பெரிய வித்தியாசங்கள் தெரியாது. சரிங்களா? அப்படி பார்க்கும்பொழுது ஒரு ஓசி கேட்டகரியாக இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு 100வது இடத்துல நீங்கள் இருக்கணும். ஸோ ஓசி கேட்டகரியில் இருக்கிறவங்க 100வது இடத்துல இருக்கணும். 105, 108 அந்த மாதிரிலாம் இருந்தால் உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து அந்த ஃபஸ்ட்டு ரவுண்டில் ஃபஸ்ட்டு அந்த மெயின் காலேஜ் உங்களுக்கு கிடைக்கும் எம்எம்சியை பொறுத்த வரைக்கும். அதுவே வந்து ஒரு 200 சில்லரை இருக்கிறீங்க அல்லது 300 சில்லரை இருக்கிறீங்க உங்களோட ரேங்க் சொல்கிறேன் நான். அந்த அளவுக்கு இருந்தாலும் அதாவது ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி இந்த கேட்டகரி உள்ள இருக்கிறவங்க 100லேருந்து ஒரு 300க்குள்ளே இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு அதில் வந்து கிடைக்கும். அதுவே எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி அந்த கேட்டகரியாக இருக்கிற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1200, 1300 ரேங்க் அந்த அளவுக்கு நீங்கள் இருந்தீங்கன்னா அது வந்து சான்சஸாக இருக்கும். சரி, இது அப்ராக்சிமேட்டாக நான் சொல்கிறேன். ரேங்கை பொறுத்த வரைக்கும் இந்த கேட்டகரி வைஸ் நான் சொல்லலை உங்களுக்கு.
மதிப்பெண்ணை மட்டும் தான் சொல்கிறேன், உங்களுக்கு கட் ஆஃப் டீட்டெயிலை மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கேன். ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் ரவுண்ட் 1 ஓசி கேட்டகரி 661. ஸோ வித்தியாசம் பாருங்கள், எம்எம்சியில் 685 இருந்தது, ஸ்டான்லியில் 661 வந்து குறைஞ்சிருக்கு அந்த ஓசி கேட்டகரிக்கு. அதே போல் பிசி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 650 முடிஞ்சிருக்கு ஸ்டான்லியில். நமக்கு வந்து 669 வந்து எம்எம்சியில் சொன்னோம். இதில் வந்து 650. அப்போ எந்த அளவுக்கு குறைஞ்சி வருதுன்னு பாருங்கள். பிசிஎம் கேட்டகரி 644, 644. அதில் வந்து 52 சொன்னோம் நம்ம. எம்பிசி கேட்டகரி 640 வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ எஸ்சி கேட்டகரி 581, எஸ்சிஏ கேட்டகரி 550, எஸ்டி கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா 495 முடிஞ்சிருக்கு. அது வந்து 500ன்னு வச்சுக்கோங்க, இது 495. கிட்டத்தட்ட மதிப்பெண் பாருங்கள், 92, 93 மதிப்பெண் வித்தியாசம் வருது எஸ்சி கேட்டகரிக்கு எம்எம்சிக்கும் இதுக்கும். இதில் ரேங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 300 to 400 ஃபஸ்ட்டு 3 கேட்டகரிக்கு. ரிமைனிங் இருக்கிற கேட்டகரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா 2000, 3000, 3500, 3800 அந்த ரேஞ்சுக்கு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது சான்சஸ் வரும். ஸோ அதே போல் கீழ்ப்பாக் மெடிக்கல் காலேஜ். ஸோ கீழ்ப்பாக்கில் வந்து எந்த அளவுக்கு குறைஞ்சி வருது அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஸோ ஓசி கேட்டகரிக்கு 645, 647 அந்த இப்போ முடிஞ்சது 647 முடிஞ்சிருக்கு. பட் செகண்ட் ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அது 640 நினைக்கிறேன். செகண்ட் ரவுண்டில் 640, இது ஃபஸ்ட் ரவுண்டில் 647. ஒரு 7 மார்க் வந்து குறைஞ்சி வந்திருக்கு. பிசி கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்லிட்டு இருக்குது கீழ்ப்பாக் மெடிக்கல் காலேஜ். பிசி கேட்டகரிக்கு 640 வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ரவுண்ட் 2ல் 632, ஆமாம் 632 வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இது 640, 632. ஸோ அப்போ வித்தியாசம்ன்றது எத்தனை மதிப்பெண் வருது பாருங்கள். இதுவும் 7 மார்க் 8 மார்க் அந்தளவுக்கு தான் வரும். பிசிஎம் கேட்டகரி 640 முடிஞ்சிருக்கு. பிசிஎம் பிசி ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்குது. எம்பிசி கேட்டகரி 631, எஸ்சி கேட்டகரி 568. இது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்சன்டேஜ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் இல்லையா, அதனால். அதாவது ரிசர்வேஷன் பர்சன்டேஜ் கம்மி. எஸ்சிஏ கேட்டகரி 519, எஸ்டி கேட்டகரி 487 வந்து முடிஞ்சிருக்கு. எதுலனா கீழ்ப்பாக். இதில் ரேங்க் அப்படின்னு பார்க்கும்போது நான் ஃபஸ்ட்டு சொன்ன அந்த 3 கேட்டகரியில் இருக்கிறாங்கன்னா ஒரு 500 to 600 ரேஞ்சு. அதாவது 500, 550, 580 அந்த ரேஞ்ச் இருக்கலாம். 600, 650, 680 அந்த ரேஞ்சு வரலாம். இதெல்லாம் வந்து ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி இவங்க எல்லாருமே வந்து இந்த ரேங்க்குள்ளே இருக்கணும். ஸோ ஓரளவு அப்போ அதை பற்றி யோசிச்சு பார்க்கலாம். ரைட்டாக நான் கீழ்ப்பாக்கில். அதுவே எஸ்சி, எஸ்டி கேட்டகரியாக இருக்கிற பட்சத்தில் 5000, 5300, 5200, 6000, 7000 ரேஞ்சு கூட வரலாம் ரேங்க்கை பொறுத்த வரைக்கும். ஸோ இது வந்து இந்த 3 காலேஜுக்கு நான் இப்போ சொன்னேன். ஸோ அடுத்தது வந்து இப்போ உங்களுக்கு மதுரை மெடிக்கல் காலேஜ் அடுத்து பார்க்கலாம். ஸோ மதுரை மெடிக்கல் காலேஜ் இப்போ டாப் 3 மெடிக்கல் காலேஜ் முடித்தோம். அடுத்தது பெரும்பாலும் எல்லா மாணவர்களும் சூஸ் பண்ணுற காலேஜ் எதுன்னு பார்த்தீங்கன்னா மதுரை மெடிக்கல் காலேஜாக இருக்கும். ஸோ மதுரை மெடிக்கல் காலேஜில் ரவுண்ட் 1ல் ஓசி கேட்டகரிக்கு 638, 638, பிசி கேட்டகரி 627, பிசிஎம் வந்து 619 முடிஞ்சிருக்கு. ஸோ எம்பிசி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 610, எஸ்சி கேட்டகரி 543, எஸ்சிஏ 483, எஸ்டி கேட்டகரி 466. ஸோ இந்த ரேஞ்ச் தான் வந்து மதுரை மெடிக்கல் காலேஜ். இது எல்லாமே ரவுண்ட் 1. ஸோ ரவுண்ட் 2க்கு ஒரு 7லேருந்து 8 மதிப்பெண் வந்து குறைஞ்சி வரும். ஒரு காலேஜிலுமே 7 to 8 மதிப்பெண் குறைஞ்சி வரும். பட் அதுவே 2024க்கு எவ்வளோ சார் நமக்கு தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு ரவுண்டு சொன்னோம் இல்லையா, அதிலேருந்து நீங்கள் ஒரு 10 மதிப்பெண் எடுத்துட்டிங்கன்னா சேஃபஸ்ட் மார்க். ஸோ 10 மதிப்பெண் கூடுதலாக இருந்தீங்கன்னா சேஃபஸ்ட் மார்க். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இது எல்லா காலேஜுக்குமே பொருந்தும். இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிறது எம்எம்சி, ஸ்டான்லி, கீழ்ப்பாக், மதுரை மெடிக்கல் காலேஜ் இருக்குது. அடுத்த காலேஜ் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் எடுத்த மதிப்பெண்ணை செக் பண்ணி பாருங்கள், எந்த காலேஜ் கிடைக்க உங்களுக்கு வாய்ப்பு இருக்குன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கிங்க, இந்த வீடியோவை லைக் கொடுத்துங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.